சூரியனின் மனைவியான சந்தியா தேவிக்கு சூரியனுடைய வெப்பத்தை தாங்கும் சக்தி இல்லை. அதனால் தன் கணவனின் சக்தியை தாங்குவதற்காக கடும் தவம் புரிய சென்றார். ஆனால் தான் வரும் வரை தன் கணவரையும் குழந்தைகளையும் பார்த்து கொள்ள என்ன செய்வது என்று தெரியாமல் தன் நிழலிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினாள். அவள்தான் சாயாதேவி. சாயாதேவியை உருவாக்கிய பின்பு சந்தியா தன் கணவரையும் தனது குழந்தைகளையும் தன்னை போலவே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்ய சென்றாள். சூரிய பகவானுக்கோ அங்கிருப்பது தனது மனைவி சந்தியா அல்ல, சாயாதேவி என்பது தெரியாது. அதை அறிந்து கொள்ளாத சூரிய பகவானும் அங்கிருப்பது சந்தியாதான் என்று நினைத்துக் கொண்டு அவளுடன் வாழ்ந்து வந்தார். சாயாதேவியோ சூரிய பகவானையும் அவரது குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்து கொண்டார். காலங்கள் உருண்டோடின. சாயாதேவி கர்ப்பமானாள். அவளோடு காத்து கொண்டிருந்தால் தன் குழந்தையின் பிறப்பை. சாயாதேவிக்கோ நாட்கள் செல்ல செல்ல மனதினுள் ஒரு பயம் வந்தது. நாம் நிழல் என்பதால் நம்முடைய குழந்தை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே. சூரிய தேவரை போல குழந்தை பிரகாசமாக இருக்குமா என்று அஞ்சிக்கொண்டே தனது பிரசவ காலத்தை கழிப்பதற்காக சூரிய பகவானிடம் சொல்லாமல் அங்கிருந்து வெளியே வந்தாள். ஒரு அடர்ந்த குகைக்குள் சூரிய பகவானுக்கு தெரியாமல் மறைந்து வாழும் சாயாதேவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை மற்ற தேவர்களைப் போல ஒளிமயமாக இல்லை. கார்மேகம் போன்ற கரிய நிறம், கண்கள் நெருப்பு பிளம்பாய் ஜொலிக்கின்றன. அந்த குழந்தை பிறந்த அந்த நொடியில் ஆகாயத்தில் கிரகங்கள் நிலை மாறுகின்றன. இயற்கையில் ஒருவித அமைதி நிலவுகிறது. சாயாதேவி தன் மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாள். ஆனால் அவளுக்குள் ஒரு பயம் இருக்கிறது. சூரியலோகத்தின் அதிபதி, ஒளியின் நாயகன் சூரிய பகவான் இந்த இருள் நிற குழந்தையை தன் மகன் என்று ஏற்றுக்கொள்வாரா என்பதே அந்த அச்சம். அதே சமயம் குகைக்கு வெளியே ஒரு பிரம்மாண்டமான ஒளி தோன்றுகிறது. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் அங்கே வருகிறார். தன் மனைவி என்று நினைத்து கொண்டிருக்கும் சாயாவை தேடி வரும் அவர் குகைக்குள் ஒரு குழந்தை அழுது சத்தம் கேட்டு உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்ததும் அந்த குகையை பிரகாசமடைகிறது. ஆனால் அவர் அங்கு கண்ட காட்சி அவரை உறைந்து போகச் செய்கிறது. கரிய நிறத்தில் இருக்கும் அந்த பாலகனை பார்த்ததும் சூரிய பகவானின் முகம் கோபத்தில் சிவக்கிறது. யார் இந்த குழந்தை? சூரிய வம்சத்தில் இப்படி ஒரு கருமை நிற குழந்தையா? இது என் மகனாக இருக்க முடியாது என்று சூரிய பகவான் கொந்தளிக்கிறார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சாயாதேவியின் இதயத்தில் ஈட்டியாக பாய்கிறது. தன் மனைவியை சந்தேகத்தோடு பார்க்கும் சூரியன், நீ என்னை ஏமாற்றி விட்டாய், இது சாபத்தின் அடையாளம் என்று கடினமான வார்த்தைகளை கூறுகிறார். ஒரு தாயாக சாயாதேவி துடிக்கிறாள். சுவாமி, இது உங்கள் ரத்தம்தான், இதோ பாருங்கள், இந்த குழந்தையின் கண்களில் இருக்கும் ஒளியை பாருங்கள் என்று கெஞ்சுகிறாள். சூரிய பகவான் அந்த பாலகனை பார்க்க அருகில் செல்லும் போது அந்த குழந்தை மெல்ல தன் கண்களை திறந்து தந்தையை பார்க்கிறது. அந்த முதல் பார்வையிலேயே ஒரு அதிசயம் நடக்கிறது. சூரிய பகவானின் உடல் திடீரென கருக்க தொடங்குகிறது. ஒளியையே உலகிற்கு தரும் சூரியன் தன் மகனின் பார்வையால் கிரகணத்தில் சிக்கியது போல மங்கத் தொடங்குகிறார். இதுதான் சனீஸ்வரனின் வக்ர பார்வையின் ஆரம்பம். விதியின் தேவன் தன் தந்தையாக இருந்தாலும்